வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எப்படியாவது இலக்கியாவை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு இப்ப வேற வழி தெரியல, நம்மளோட உயிரை விட்டுதான் இலக்கியாவை காப்பாற்றணும்னா அதுக்கும் நான் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை வெளியே வர வைக்கிறதுக்கோசரம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு மாமியாரும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. எல்லா வீட்லயும் மாமியார்னா எப்படி இருப்பாங்க, மருமகளை எப்படி ஒழிக்கிறது, மருமகளை எப்படி பொழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஜானகி அப்படி இல்லைங்க, மருமகளுக்காக உயிரே தரவும் துணிஞ்சிட்டாங்க. கரெக்டாக அவள் எப்படியாவது இலக்கியா வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறாங்க. ஆட்டோட எப்படிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு கரெக்டாக ஓடின்னு இருந்த ஃபேனில் கையை விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை லைட்டாக கரண்ட் இதே இருந்துச்சு, அதில் கையை வச்சுதான் அப்படியே தூக்கி போட்டுருந்தாங்களா, அப்படியே தலை ஒரு பக்கம் அடிச்சு ஒரு பக்கம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. கோமாக்கே போகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. உடனே அத்தை உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கதறின்னு ஒரு பக்கம் இலக்கியா கதறாங்க. அதுக்காக ஜாமீனும் கொடுத்துட்றாங்க. அட்டா வேண்டியது கிடைச்சிருச்சுன்னா இதுக்கு மேலே அடிச்சு தூக்கி அப்படியே சும்மா ஒரு சாப்பிட்டு போயிட்டு இருந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கதறின்னு ஓடின்னு வராங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமும் அழுதுன்னு வராரு. உள்ள போய் பார்த்தா நம்ம இலக்கிய அழுதுன்னு போய் உள்ள பாக்குறாங்க. ஜானகி உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது எல்லாமே நம்ம கௌதமோட சதி திட்டங்க. சதி திட்டம் கரெக்டா எப்படியெல்லாம் பிளான் பண்றாரு பாத்தியா. மாஸ்டர் பிளான்னா இவரு தாங்க மாஸ்டரு. கரெக்டாக எப்படியாவது பிளான் போட்டால் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுன்னு கரெக்டாக பிளான் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியே வந்துட்டாங்களா, இதை வச்சு எப்படியானா அங்கே எங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி ஒரே அடியாக அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டரை போய் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணணும். அந்த டாக்டர் யாரு என்ன லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வீக்னஸ் பாயிண்ட்ல அடித்து அவளை உண்மையை சொல்ல வைக்கணும். அந்த அஞ்சல் வயதில் குழந்தைய இல்லை, நான் தான் குழந்தை இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உண்மையை சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது லாஜிக் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இதில் இன்னும் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க ட்விஸ்ட் இன்னும் நிறையவே இருக்கு. இதுக்கு மேலே இந்த சீரியல் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2 வாரம் இழுத்துரும் இந்த கேஸே. அதனால யாரும் கேஸ் உடனே முடிஞ்சிடும், உடனே வேற சீனை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணாதீங்க. இந்த கேஸை இழுத்து அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா வெளியே வந்து அப்புறம் இலக்கியாவும் கௌதம் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் குட்டியை போட்டு அந்த குட்டிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் நடக்க போறதில்ல. எல்லாருமே அவங்க சொந்த பக்கத்துக்குள்ளவே சீரியலே முடிஞ்சிட போது. நமக்கும் ஒரு பக்கம் வயசாயிரும், எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கொச்சு ஒன்று ஒரு பக்கம் உட்காந்து இருப்பாங்க. அப்பதான் இந்த இலக்கிய தொடர் முற்றிலும் முடிவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் போடுவாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம மனசு திருப்தி அடைஞ்சு அப்படியே அகால மரணம் அடைய போறோம். அதுதான் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. சரி, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல, அவங்க இருந்தால செம்ம டென்ஷன் பார்த்தீங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நொக்கி 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 பேசினே இருக்காங்க. வாய திறந்தா மூடுறதே இல்லை, ஏதானோ ஒன்று பேசினே இருப்பாங்க. இப்போ நம்ம அஞ்சலி கிட்ட அப்படிதான், அஞ்சலி உனக்கு நான் படிச்சு சொன்னேன், என் பேச்சை கேட்டியா இப்போ பார்த்தா என்ன நடந்துன்னு இருக்குன்னு, உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா, மண்டையில மசாலா இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க. எதுக்குடா இந்த கிளவி சும்மா நம்ம கிட்ட வந்து நொய் 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 கெத்துனுக்கிறா அப்படின்ற மாதிரி அஞ்சலி ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க. என்ன பண்றதுங்க, வாழ்க்கைன்னா அப்படிதான், ஏற்றம் மேடு பள்ளம் தாழ்வு இந்த மாதிரி எல்லாத்தையும் இருக்கும். எல்லாமே நாம தான் சகிச்சுக்கிட்டு போகணும். அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷமா போக முடியும். இல்லைன்னா வாழ்க்கை எப்பவுமே ஒரு பக்கம் போரிங்கா தான் போயின்னு இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு மெல்ல நம்ம கடந்து போயிட்டே இருந்தாலும் மறுபக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை, டாடா.